வணக்கம் பவித்ரா. திண்டுக்கல் மாநகராட்சி அருகிலேயே அதேபோல் ஊராட்சி அருகிலேயும் தடை செய்யப்பட்ட தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட மாட்டு கொழுப்பு மற்றும் மாட்டு ஜவுகள் ஈரோடை தலைமையிடமாக கொண்டு அங்கிருந்து தினந்தோறும் இரவு நேரங்களில் சுமார் 20க்கும் மேற்பட்ட லாரிகளில் கொண்டு வரப்படுகிறது. இந்த மாட்டு கொழுப்புகள் பள்ளப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிகளான பேகம்பூர் அருகே உள்ள அவர்லேடி பள்ளி மற்றும் சின்ன பள்ளப்பட்டி மற்றும் குட்டியப்பட்டி பிரிவு பிள்ளையார் நத்தம் அருகில் என 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த மாட்டு கொழுப்புகள் மாட்டு ஜவ்வுகள் கொட்டப்பட்டு வருகின்றன. இந்த மாட்டு கொழுப்புகள் அனைத்தும் அங்கு காய வைக்கப்பட்டு வேக வைத்து மிஷினை கொண்டு அதை வேக வைத்து அதை அரைத்து உணவுப் பொருட்களில் கலப்படம் செய்வதற்காக ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் அனுப்பப்பட்டு வருகிறது. அதேபோல் இங்கு கொட்டப்படும் மாட்டு கொழுப்பு மற்றும் மாட்டு ஜவ்வு உள்ளிட்டவைகளால் இப்பகுதியில் நிலத்தடி நீர் சுமார் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நிலத்தடி நீர் முற்றிலுமாக மாசடைந்துள்ளது. திண்டுக்கல் மாநகராட்சி அருகே உள்ள அவர்லேடி பள்ளி அருகிலேயும் 2க்கும் மேற்பட்ட நபர்கள் பட்டா நிலங்கள் மற்றும் குளங்களில் இந்த மாட்டு கொழுப்பு மற்றும் மாட்டு ஜவுகளை போட்டுள்ளனர். குறிப்பாக நாகராஜன், ராமச்சந்திரன், ஹைடெக் என சாகுல் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் இந்த தொழிலை தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் தொடர்ந்து நாம கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நமது சத்தியம் டிவியில் விரிவான செய்தி போட்ட பொழுது மாவட்ட ஆட்சியர் உடனடி நடவடிக்கை என கூறி 5க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை முற்றிலுமாக அழித்து அந்த இதை சரி செய்தனர். ஆனால் மீண்டும் இந்த கடந்த சில வாரங்களாக செயல்பட்டு வருகிறது. மாசு கட்டுப்பாட்டு வாரியமோ, சுகாதாரத்துறை அதிகாரிகளோ, ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகளோ, வருவாய்த்துறை அதிகாரிகளோ யாரும் கண்டுகொள்ளவில்லை. ஊராட்சித்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் இது நடக்காது. அதேபோல் குளங்கள் மற்றும் அங்குள்ள ஆழ்துளை கிணறுகளில் முற்றிலுமாக மாசடைந்துள்ளது. இப்பகுதி மக்கள் யாரும் இது பற்றி கேட்டாலும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மிரட்டுவதால் யாரும் நடவடிக்கை எடுப்பது கிடையாது. நாமும் நேரடியாக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி டி குணசேகரன் மற்றும் ஏஇயிடம் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தகவல் தெரிவித்தோம். தற்போது வரை நடவடிக்கை எடுக்கவில்லை. அதேபோல் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியிடமும் தகவல் அளித்தோம். தற்போது வரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. 10க்கும் மேற்பட்ட இடங்களில் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த மாட்டு கொழுப்புகள் மாட்டு ஜவ்வுகள் கொண்டு வந்தப்பட்டு உணவு கலப்படத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. தற்போது திருப்பதி கோயிலில் லட்டில் மாட்டு கொழுப்பு கலப்படம் உள்ளதாக கூறப்பட்டு வரும் நிலையில் திண்டுக்கல்லில் இது போன்ற உணவு கலப்படத்திற்காக தயார் செய்யப்பட்டு வெளி மாநிலங்களுக்கு அனுப்பப்படுவது லட்டு உள்ளிட்ட நெய் பொருட்களுக்கு கலப்படம் செய்யப்படுகிறதா என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. ஆகவே உடனடியாக மாவட்ட நிர்வாகம், மாநில அரசும் தலையிட்டால் மட்டுமே இதை தடை செய்ய முடியும். மேலும் உணவுப் பொருட்களில் கலப்படம் செய்யப்படும் நபர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு உடந்தையாக உள்ள அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைக்கின்றனர். பவித்ரா.